2019 உதவி பெண் நடன இயக்குநரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஜானி கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை நம்முடைய நிர்வாக இயக்குநர் மகாலிங்கம் வழங்கி கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது பற்றி விரிவான விவரங்களை பகிரலாம். பிரபல திரைப்பட நடன இயக்குனர் ஜானி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் தலைமறைவாக இருந்தார். 21 வயதான பெண் உதவி இயக்குனர் அளித்த புகாரின் பேரில் ஹைதராபாத்தில் உள்ள ராய்துர்கம் பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவாவில் ஒரு தனியார் விடுதியில் அவர் தலைமறைவாக இருந்ததாகவும் பதுங்கி இருந்ததாகவும் அங்கு வைத்து அவரை கைது செய்ததாகவும் தற்பொழுது ஹைதராபாத் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் திரைப்படத்துறையில் பல்வேறு பிரபலங்கள் மீது பாலியல் விவகாரங்கள் எழுந்தன. வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனி சிறப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாக்களிலும் பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு நடன இயக்குநராக பணியாற்றிய ஜானி மாஸ்டர் என்பவர் பல்வேறு பாலியல் ரீதியில் தொல்லைகள் கொடுத்ததாக புகார் எழுந்தது. 21 வயது பெண் உதவி இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தற்பொழுது ஹைதராபாத்துக்கு அழைத்து வரும் போலீசார் ஹைதராபாத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். 40 வயதான நடன இயக்குனர் ஜானி மீது தற்பொழுது 21 வயதான உதவி நடன இயக்குனர் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். அதில் தற்பொழுது பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல், தாமாக முன்வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தியது ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சியில் அறிமுகமான ஜானி மாஸ்டர் நடன குழுவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நட்பாக பழகி வந்தார். அப்போது மும்பையில் நடந்த படப்பிடிப்புக்கு தன்னை அழைத்துச் சென்ற அவர் அங்கு விடுதியில் தங்கியிருந்த போது பாலியல் வன்கொடுமையை செய்ததாக தற்பொழுது அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரை அடுத்து தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.